இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, ஆம் எல்லா குழந்தைக்குமே பிறக்கும்போதே ஒரு பயம் குடுத்துடுறாங்க டாக்டர்ஸ். இது வந்து ஐசியூல வைக்கணும் குழந்தைய. அதனால என்ன என்ன கேட்ட அட்வைஸ்ன்னு கேட்டா, இதெல்லாம் பிரெக்னன்ட் ஆகும்போதே கிரகங்களுக்கு பரிகாரங்கள் செய்யும்போதோ, இல்ல கிரகங்களுக்கு செய்ய வேண்டியது செய்யும்போதோ, யூ கேன் கெட் அ ஹெல்த்தி சைல்ட். ஓகே. இது ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து சுக்கிரன், சுக்கிரன், அப்புறம் செவ்வாய். செவ்வாய், 3வது மாதம் வந்து குரு. குரு. ஸோ 4வது மாதம் வந்து இந்த எலும்பு எல்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லையா? இதுக்கு சூரியன் காரணமா இருக்கார். ஓகே. ஸோ 4வது மாதம் வந்து சூரியன் காரணம். 5வது மாதம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்கின் வந்து ஃபார்ம் ஆறது. இதுக்கு சந்திரன் காரணமா இருக்கார். ஸோ 4வது மாதம் சூரியன், 5வது மாதம் சந்திரன். 6வது மாதம் பார்த்தீங்கன்னா ரோமங்கள் எல்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்றோம். ஹேர் அந்த ஸ்கின்ல. ஸோ அதுக்கு சனி பகவான் வந்து காரணமாக இருக்கார். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் சுக்கிரன், 2வது மாதம் செவ்வாய், 3வது மாதம் குரு, 4வது மாதம் சூரியன், 5வது மாதம் சந்திரன், 6வது மாதம் சனி. ஸோ இந்த 6 மாதங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு நல்ல குரூஷியல் கிரகங்கள்னே சொல்லலாம். ரொம்ப வெரி பவர்ஃபுல்னு சொல்லலாம். சூரியன், செவ்வாய் எல்லாமே. 7வது மாதம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து சுவாசம் வருது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சுவாசத்துக்கு வந்து காரணமாக இருக்கிற கிரகம் வந்து புதன். இது வந்து ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் வடிவில் வந்து வராகமிரர் எழுதியிருக்கிறார். பட் நம்ம வந்து அந்த ஸ்லோகமாக சொன்னால் இவங்களுக்கெல்லாம் புரியாது அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப நீங்க சுருக்கி பிரிச்சு ஒரே explain லைனில் வந்து நான் சொல்கிறேன். நான் 8வது மாதம் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த மாதத்திற்கு எந்த கிரகம் அதிபதியாக இருக்கோ அந்த கிரகத்துக்கு செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 8வது மாதம் வந்து இவங்க பரிகாரம் செய்யணும்னா ஜோசியரை கேட்கணும், இல்லைன்னா என்ன தான் கேட்கணும். ஓ! ஏன்னா ஓகே. அந்த இப்போ ஒவ்வொருத்தருக்கு அது மாறும். ஏன்னா அது எந்த மாசம்னு தெரியாது இல்லையா? அந்த மாதத்திற்கு அந்த கிரகம் எது அதிபதியோ, லக்னத்துக்கு எது அதிபதியோன்னு அது நாங்க தான் சொல்ல எந்த முடியும். மாதத்துல அது வந்து உட்காருது? அதாவது இப்ப சித்திரை calendar படி. மாசமா இருக்கலாம், புரிஞ்சுது. வைகாசி மாசமா இருக்கலாம். அது மட்டும் either they have to ask their astrologer or they have to ask me. நான் சொல்றேன். 9வது மாதம் வந்து அகைன் சந்திரன். வந்து 10வது மாதம் வந்து சூரியன். ஸோ இது எதற்கு வந்து எதற்கு வந்து 9வது மாதம் சந்திரன் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த 9 மாதமும் அந்த கரு வந்து வயித்துல இருந்து அது வந்து நட்சத்திரம் அந்தந்த நட்சத்திரத்துல பிறக்கிறது இல்லையா? அதுக்கு சந்திரன் தான் அதிபதி. அதனால அந்த 9வது மாதம் வந்து சந்திரனுக்காகவும், 10வது மாதம் அது வந்து ஒரு உயிர் வந்து ஒரு ஜீவன் வந்து வெளியில வர்றதாக. இப்ப எல்லா குழந்தையுமே 9 மாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில குழந்தைங்க 9 மாசம் முடிஞ்சு 10வது மாசம் கூட பிறக்கிற குழந்தைங்க உண்டு. அதற்கு சூரியனை வந்து சொல்லியிருக்காங்க.